கொரோனா வியாதி வந்த நேரத்திலே ஒரு தகப்பனார் ஒரு சாட்சியை சொன்னார். அப்படின்னா அவருடைய மகள் மும்பையில், அவர் நாகர்கோவிலில் இருக்கிறாரு. அந்த பெண் அந்த மகள் மும்பையில் வேலைக்கு போன ஒரு இடத்துல மாட்டிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, தன்னுடைய அக்கா வீடு மும்பையில் இருக்குது. அவங்க கொரோனா டைமு தன்னுடைய வீட்டுக்கு வர முடியல. அதனால அவங்களுடைய அக்கா வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறாங்க. அந்த அக்கா வீட்டினுடைய மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாலிப பசங்க அந்த வீட்டில் மேலே குடியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை அங்கே உள்ளே போன உடனே அந்த அக்கா கொரோனாவில் படுத்துடுறாங்க. அப்போ தன்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அந்த பசங்க எல்லாம் ஒரு சிலர் கீழே எழும்பி அப்படியே நடந்து போகும்போது வித்தியாசமாக பார்க்குறாங்க. அக்கா வேற படுத்த படுக்கையாக இருக்கா, எனக்கு எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுனே தெரியல, என்னால் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு. அப்போ அந்த தகப்பனார் தன்னுடைய வீட்டில் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாராமா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, இப்போ நான் அவளுக்கு பாதுகாக்க கொடுக்க முடியாது, ஆனால் அது என் பிள்ளை இல்லை, அது உங்க பிள்ளை. அந்த பிள்ளையின் மேலே ஒரு ஸ்கிராட்ச் கூட படக்கூடாது, ஒரு மனுஷனுடைய பார்வையும் படக்கூடாது. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சான். ஆதியாகமத்திலே வேதத்தில் ஆபிரகாமனுடைய மனைவி அழகுள்ளவளா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ராஜா தூக்கிட்டு போவார் பாருங்க. ஆனால் அவர் தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வைக்கும்போது ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவ இன்னொருத்தருடைய மனைவியா இருக்கிறாள், நீ எப்படி அவளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமனுடைய மனைவியை பாதுகாத்தார். ஆண்டவர் பாதுகாத்தீங்கல்ல, என் பிள்ளைய நீங்க பாதுகாருங்க. கிட்டத்தட்ட 3 months 3 மாதம் அந்த பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கே வர முடியல. ஆனா 3 மாதம் வரைக்கும் எந்த மனிதருடைய கைகளும் படாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அது அந்த 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 கொரோனா டைம் முடிஞ்சதற்கு பிற்பாடு அவங்க சகோதரி சரியாயிட்டாங்க. அப்போ மேலே வீட்டில் இருந்த ஒரு நல்ல பையன், அந்த பையன் அடிக்கடி அந்த சிஸ்டர்கிட்ட பேசுவானா. அப்போ சொல்லும்போது அந்த பையன் சொன்னானாமா, அக்கா, உங்களோட கடவுள் இருக்கிறாரு, உங்க அம்மா அப்பாவோட கடவுள் இருக்கிறாங்க, உங்க தங்கச்சி இங்க தனியா இருக்கும்போது என் ரூம்ல இருக்கிற பசங்க தண்ணி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் தங்கச்சியை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. அவனும் ஒரு நாள் திட்டம் போட்டு கண்டிப்பா நம்ம கை வச்சிடணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி எடுத்தாங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த பையங்களுடைய கரங்கள் உங்க தங்கச்சி மேல படாம இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தான். நான் நம்புறேன்.